நம்ம ஒரு விஷயத்தை முழு மனசோடையும் இன்வால்மெண்ட்டோடையும் செஞ்சோம்னா நம்ம அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு எங்கே இருந்தாவது அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். இன்னைக்கு கதையில் யாருக்கு என்ன ஹெல்ப் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். கடல் ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதோட பிரான்ச் ரொம்ப நீளமாக கடல் நீருக்கு மேலே வரைக்கும் இருந்தது. அதோட எட்ஜில் ஒரு குருவி கூடு கட்டி அதில் 4 முட்டையை இட்டு சேஃபாக பார்த்துட்டு இருந்தது. ஆண் குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டிலேயே இருந்து தன்னோட குட்டிகள் வெளிவரனால ஆவலோட பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் பயங்கர காத்தடிச்சு கடல் அலைகள் ரொம்ப அதிகமாக வந்தது. கிளையில இருந்த கூடு நழுவி காத்தோட வேகத்தால் கடல்ல விழுந்து மூழ்கிடுச்சு. இதை பார்த்த குருவிங்க ரொம்ப கதறிடுச்சு. கூடு எங்கே மூழ்கி இருந்ததோ அதுக்கு மேலே கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே சுற்றி சுற்றி வந்தது. எப்படியாவது நான் முட்டைகளை மறுபடியும் பார்த்துடணும், இல்லைன்னா நான் உயிர் வாழவே மாட்டேன்னு பெண் குருவி சொல்லுது. அதுக்கு ஆண் குருவி, அவசரப்படாத, கூடு கரையோட ஓரமாக தான் விழுந்திருக்கு. கூட்டோட சேர்ந்து முட்டைங்க விழுந்ததால கண்டிப்பாக உடஞ்சிருக்காது. அதனால் இந்த கடலோட தண்ணீரை வத்த வச்சுட்டா போதும், முட்டைகளை நம்ம மீட்டுடலாம்னு சொல்லி தைரியம் கொடுக்குது. அதுக்கு பெண் குருவி கடலை எப்படி வத்த வைக்கிறதுன்னு கேட்குது. முட்டை பொரிஞ்சு குட்டிகள் வெளிவர இன்னும் நிறைய நாள் இருக்கு. நம்ம வாயில எவ்வளோ தண்ணி எடுத்துக்க முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது போய் விட்டுடணும். கண்டினியூஸாக கொஞ்ச நாள் ட்ரை பண்ணால் கடலில் இருக்கிற நீர் குறைஞ்சி தரையும் தெரியும், நம்மளோட முட்டைகளும் தெரியும்னு ஆண் குருவி சொல்லுது. இதுக்கப்புறம் 2 குருவிகளும் நம்பிக்கையோடையும் இன்வால்மெண்ட்டோடையும் செயல்பட ஆரம்பிக்குது. ஃபாஸ்ட்டாக பறந்து போய் தங்களோட சின்ன பீக்கில் 2 ஸ்பூன் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போய் கொட்டிடுது. மறுபடியும் கடலுக்கு வந்து தண்ணி அள்ளி வேற ஒரு இடத்துல போய் விடுது. இப்படியே மார்னிங் நைட்டுன்னு கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கு. அப்போது அந்த கடலோரமாக ஒரு முனிவர் நடந்து வந்துட்டு இருந்தார். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆள் இல்லாத அந்த இடத்துல கீச் கீச்சுன்னு சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்க்குறாரு. 2 குருவி பறந்து போகிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மேலே நடக்கிறாரு. அகைன் கீச் கீச் சவுண்டு. குருவிங்க கடலுக்கு மேலே பறந்து எதையோ அள்ளிட்டு மறுபடியும் பறக்குது. ரிப்பீட்டடாக இப்படி பண்ணுறத பார்க்கவும் முனிவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது. இதுங்க கடல்ல இருந்து என்ன கொத்திட்டு போகுது, அங்கே இறை கூட எதுவுமே இல்லையேன்னு நினைக்கிறாரு. உடனே அந்த முனிவர் கண்களை மூடி தியானம் பண்ணுறாரு. அவர் மைண்டில் நடந்த எல்லா விஷயமும் ஒரு படம் போல வருது. அவர் ரொம்ப உருகிட்டாரு. முட்டைகளை மிஸ் பண்ண ஒரு அம்மாவோட தவிப்பும், எப்படியாவது கடலையே வத்த வச்சாவது முட்டைகளை மீட்கணும்னு நினைக்கிற அப்பாவோட துடிப்பும் அவரோட உள்ளத்தை நெகிழ வச்சது. உடனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த முனிவர் கையை தூக்குறாரு. உடனே கடல் சில அடிகள் பின்னாடி போகுது. அங்க கூட்டோட இருந்த முட்டைகள் தெரிஞ்சுது. குருவிகள் அதை பார்த்து சந்தோஷமா கத்தி ஆளுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு வேற இடத்துல போய் வச்சுது. அப்புறம் ஆண் குருவி, பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணதால தான் முட்டைகள் மீட்டினோம்னு பெருமையா சொல்லுது. இதை கேட்ட அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே நடந்து போனாரு. இங்க குருவிங்க முட்டைகளை மீட்டினது அதோட உழைப்பாலையா? இல்லை, முனிவரோட தவ வலிமையால. ஆனால் அந்த குருவிக்கு முனிவர்னு ஒருத்தர் பற்றியோ அவரோட பவரை பற்றியோ எதுவுமே தெரியாது. கான்ஃபிடென்ஸோட கடல் நீரை கொண்டு போச்சு. அது அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருந்திருந்தா முனிவர் பாட்டுக்கு அவர் வழியில் போயிருப்பார். அவர் மனம் நெகிழ வச்சது அதோட உழைப்பும் முயற்சியும் தான். ஸோ இங்கே முட்டையை மீட்டதுக்கு குருவிகளும் ஒரு ரீசன் தான். அந்த முனிவரோட பவர் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இந்த கதையில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எது ஒன்றுமே நம்மளால் முடியாதுன்னு ட்ரை பண்ணாமல் விடக்கூடாது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடைய முழு மனசோட ட்ரை பண்ணால் அதுக்கான சப்போர்ட்டும் எங்கே இருந்தாவது கிடைக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் வில் ஹேப்பன்.